பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான அப்போ ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். ரிஷிகளே, அங்க என்ன பார்த்தேன்னு சொல்றேன். ஒரு பெண், இளம் பெண், பக்கத்துல 2 பேர் முதியோர்கள். முதியோர்கள் 2 பேரும் மயக்கமா இருந்தா. இளம் பெண் தட்டி 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 அவளை எழுப்பு பார்த்துட்டே இருந்தா. என்ன எழுப்பினால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த சமயம்தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். பெண்ணே, நீ யார்? இதென்ன 2 பேர் ரொம்ப முதியவர்களா இருக்கா, நீ இளம் பெண்ணா இருக்கியே என்று கேட்டேன். அவ தம் பேர் பக்தின்னு அப்பதான் சொல்லிண்டா. தன்னுடைய முன்கதையெல்லாம் அவ சொல்ல ஆரம்பித்தா. என்று நாரதர் தான் யமுனைக்கரையில பார்த்தத்தை இந்த ரிஷிகளிடத்துல சொல்லிட்டு இருக்கார். யாமுனம் தடம் ஆபன்னஹா ஏகாது தருணீ தத்ர நிஷன்னா கிண்ணமானசா விருத்தௌ துவௌ பதிதௌ பார்ஸ்வே நிஸ்வசந்தாவச்சேதனௌ. புத்தியே அற்றவர்களாட்ட மயக்கமா 2 பேரும் கடந்தா. கிட்டக்கு போய் நீ யார் பண்ணேன்னு கேட்டேன். அவ தம் பேரை பக்தின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பிறந்தவள் நான் அறிமுகப்படுத்தினான்னார். நமக்கு ஒரு பெருமை. எல்லாருக்கும் உடனே கொஞ்சம் நெஞ்செல்லாம் நிமிந்து போடும். தேவையில்லையே, பக்தி தமிழ்நாட்டில் பிறந்ததா சொல்லிட்டு இருக்காள். எப்போன்னா அன்று இன்றா தெரியாது. அவ என்னைக்கோ சொன்ன கதை இது. இப்போ போபோ சாதோ க்ஷணந்திஷ்ட மச்சிந்தாமபி நாசய அகம் பக்தி ரீதி கியாத்தா இமவுமே தனையௌ மதௌ. இவ 2 பேரும் என் பிள்ளைகள், என் குழந்தைகள். எனக்கு பக்தின்னு பேர். தமிழகத்துல தான் பிறந்தேன். உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா. கர்நாடகத்துல வளர்ந்தேன். கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே கூர்ஜரே ஜீர்ணதாம் கதா. மகாராஷ்டிரத்துல கொஞ்சம் ஜீரணம் அடைஞ்சேன். கூர்ஜரம் குஜராத்துக்கு போன உடனே இன்னும் ஜீரணம் அடைஞ்சேன். அப்படியே சுத்திண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தேன். யமுனை கரையோரத்தில் வரைச்சே பிருந்தாவனத்தை தொட்டேன். பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே அது வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் வயசாயிடுது. மெதுவாக வயசாயிண்டே மூப்படைஞ்சின்னு வந்தோம். பக்திங்கிற பெண்ணுக்கு மூப்பாயிடுத்து. ஞான வைராக்கியங்கிற பிள்ளைகள் 2 பேருக்கும் மூப்பு வயசாயிடுத்து. அப்போ கண்ணனுடைய சேட்டிதம் அத்தனையும் நடந்த பிருந்தாவனத்தை தொட்ட உடனே பக்திக்கு மட்டும் இளம வந்துடுச்சு. அப்போ மற்ற 2 பேர் ஞானமும் வைராக்கியமும் அப்படியே முதியவர்களா இருக்கா. நானும் ரொம்ப நாளா எழுப்பி பார்க்குறேன். இவா எழுந்திருக்க மாட்டேங்கிறா. இவா இளம திரும்பியும் வரமாட்டேங்கிறது. நான் பக்தி இளம வந்துடுச்சு. அப்போ அர்த்தம் என்ன? பிருந்தாவனத்துக்கு போனால் இழந்த பக்தியை மீட்டு கொள்ளலாம். ஆனால் ஞான வைராக்கியம் அப்பவும் மீள போறது இல்லைன்னு அர்த்தம். எங்கு சென்றாலும் ஞானமும் வைராக்கியமும் கட்டப்பட போறது. யாருக்கு இப்போ வைராக்கியம் இருக்கு? பக்தி இருக்கு. கோவிலில் ஒரே கூட்டம். அதே கோவில் கூட்டத்தில் உட்காருங்க, உங்களுக்கு கீதை என்ன சொல்றதுன்னு நன்னா சொல்றேன்னால் ஒத்துருமே இருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறதுக்கு நின்று இருப்பாளே தவிர பணம் போடுனா போடுவா, கால் கடுப்ப நிற்பா, சக்கரை பொங்கல் பண்ணுன்னா பண்ணுவா. கீதை தெரிஞ்சுட்டா இது ஒண்ணுமே வேண்டான்னு சொன்னா வாண்டான்னுடுவா. அப்படின்னு அர்த்தம் என்ன? பக்தி கூட வளர்ந்துடுறது, ஆனா ஞானமும் வைராக்கியமும் வளரவே மாட்டேங்கிறது. இது கலியுகத்தினுடைய கொடுமை. அதனாலதான் பிள்ளைகளா இருந்தா கூட இவாளுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கு, அம்மாவா இருந்தா கூட அவ இளமையா இருக்கா. பக்தியினுடைய புதல்வர்கள் தான் ஞானமும் வைராக்கியமும். பக்திக்கு இளமை திறம்பிடுத்து. வத யோகநிதே தீமன்னு காரணம் சாத்திர கிம் பவேத் ஸ்ருணுஷ்வாவிஹிதா பாலே யுகோயம் தாருண கலிகி. இது தாருண கலியுகம். பெண்ணே சொல்றேன் கேள். உன்னுடைய பூர்வ கதை என் ஞான திருஷ்டியால என்னன்னு நான் பார்த்துனுட்டேன். இப்ப அந்த கதையை உனக்கு சொல்றேன். நீ வைகுந்தத்துல தான் இருந்தேன். உனக்கு முக்தின்னு நெருங்கிய தோழி இருந்தா. உன்னுடைய 2 பிள்ளைகள் தான் ஞானமும் வைராக்கியமும். உங்க 4 பேரையும் பெருமாள் கீழ்லோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். பக்தி கூட சேர்ந்து முக்தி, 2 குழந்தைகள் ஞானமும் வைராக்கியமும், 4 கிழவந்தீள். கிருத்தயுகம் முழுக்க சௌக்கியமா இருந்தீள். திரேதாயுகம் நன்னா ஓடித்து. துவாபர யுகம் வந்தது. அப்போ பிரார்த்திக்கிறா. பக்தி நடத்துல முக்தி தேவி கேட்கிறா, இனிமே சட்டுன்னு முக்திக்கு போறது இல்லை யாரும். ஆள் குறைஞ்சு போட போறா. அதனால ஒன்று செய், நான் திரும்ப வைகுந்தத்துக்கு போயிடுறேன். நீ எப்பப்ப வேணுமோ என்னை கூப்பிடு, அப்பப்ப நான் இறங்கி வரேன். அப்படின்னா பக்தி நன்னா பண்றவா மட்டும் முக்தி கிடைக்கும்னு அர்த்தம். முக்தி திரும்பி பட போறாளாம். கிருத்தத்ரேகாயுகத்துல ரொம்ப சுலபமா முக்தி அடைஞ்சிருந்தோம். ஆனா துவாபர யுகத்துல அப்படி நடக்க போறது இல்லை. அதனால துவாபர யுகம் முதிர பக்தி கிட்ட சொல்லிண்டு முக்தி கிளம்பி போயிட்டா. முக்தி அப்பப்ப வந்துட்டு தான் போயிட்டு இருக்கா. பக்திக்கு மூப்பாயிடுத்து. ஆனா நல்ல வேளை பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே கண்ணன் திருவடிப்பட்ட பூமிங்கிறதுக்காக ரொம்ப நாளா அவளுக்கு இளமை திரும்பிடுத்து. அப்படியும் ஞானமும் வைராக்கியமும் வரவே இல்லை. இதுதான் உன்னுடைய முன் கதைன்னு நான் தெரிஞ்சுனுட்டேன். பிரவருத்தேது கலவு சர்வ சார குத்திர கதோ மகான் கருணாபரேண ஹரிணாப்யதர்ம கதமீக்ஷதே இமம் மே சம்சயம் சிந்தி त्वद्वाचा சுகிதாஸ்மியகம்.
இதை சொல்ல கேட்டவொடனே அந்த பெண்ணு சொல்றா, எல்லாம் புரியறது, எதுக்காக பகவான் 4 யுகத்தையும் படைச்சுட்டு இந்த கலியுகத்தை நடத்துற மட்டும் ஓர வஞ்சனையோட நடந்து விட்டார். மற்ற 3 யுகமும் நன்னா இருக்கே, நாம் இப்ப கலியுகத்தில் இருக்கிறதுனால தானே இவ்வளவு கட்டப்படுறோம். ஒத்துக்கல நாரதர். பெண்ணே, யுகத்தை குற்றமே சொல்லாதே. எந்த யுகத்திலையும் கெட்டவனும் இருப்பான், எந்த யுகத்திலையும் நல்லவனும் இருப்பான். கிருத்த யுகத்தில் இவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்குமே, அங்க நடக்காத அட்டகாசம் இப்ப கலியுகத்துல கூட கிடையாது. கிருத்த யுகத்துல தான் ஹிரண்யகசிபு 1 கோடி வருஷம் ஒத்தரையும் யாகயஜ்யம் பண்ண விடவே இல்லை, எல்லா பசுக்களையும் வதம் பண்ணியிருக்கான். திரேதாயுகத்துல ராவணன் படுத்தின பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. துவாபர யுகத்துல கம்சன் முதலான அசுரர்கள் படித்தினது யாரும் சொல்லக்கூட முடியாது. அத்தனை பாடு ரிஷிகள்லாம் பட்டிருக்கா. ஆனா இப்ப கலியுகத்துல இப்படியெல்லாம் ஒத்திரி நம்ம பார்க்கறதே இல்லையே. ஆனா ராவணன்லாம் அப்படி வராரா? அசுர நாட்டை ஏதாவது தலையில கொம்பெல்லாம் உடைச்சு ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன்லாம் வராளா? உத்திரம் பார்க்கறது இல்லையா? பார்க்கல சுவாமி, நாம இருக்கமே, அவள்லாம் இல்லை வாஸ்தவம். ஆனா சேர்த்து வச்சு நாமே இருக்கமோ இல்லையோ. அப்ப இந்த கலியுகத்தில் உருவம் அசுர உருவமும் ராட்சச உருவமும் இருக்காது, ஆனா உள்ளம் இருக்கும். உருவத்துல இருந்தா அந்த நாள்ல உள்ளத்திலையும் இருந்தா. ஆனா இந்த நாள்ல உருவத்துல யாரை பார்த்தாலும் நன்னா ஆடை அலங்காரத்தோட தான் வரா. உள்ளம் எப்படி இருக்கும்னால் அங்கதான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் ராவணன் கும்பகர்ணன் கம்சன் அத்தனை பேரும் உள்ளத்துல இருந்துடுறா. இதுதான் ஆபத்து. அவன் உருவத்தோட வந்தோன்னா சட்டுன்னு கண்டுபிடிச்சு விலகியான்னு போயிடலாம். இவ இந்த உருவத்தோட வந்து உள்ளம் மட்டும் ராவண கும்பகர்ணனா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது, நம்மளை ஜாகிரதப்படுத்திக்க முடியாது. அதுதான் கலியுகத்தின் ஆபத்து. அப்ப கலியுகத்தில் ஹிரண்யகசிபு இருக்க மாட்டார், ஆனா கண்டுபிடிக்க முடியாம சின்ன ஹிரண்யகசிபு இருப்பா. கண்டுபிடிக்க முடிகிற பெரிய ஹிரண்யகசிபு தேவலை, ஆனா இங்க கண்டே பிடிக்க முடியாது இருக்காளோ இல்லையோ. இதுதான் இந்த லோகத்தினுடைய இந்த கலியுகத்தின் கஷ்டம். யுகத்தை குற்றமே சொல்லாதே. கிருத்த யுகத்திலையும் கெட்டவா இருந்திருக்கா, கலியுகத்திலையும் நல்லவர்கள் இருந்திருக்கா. எந்த யுகத்திலும் 6 நல்லவன் கெட்டவனா நாம தான் நம்மை நடத்தி கொள்ள வேண்டும். யுகத்தை குற்றம் சொல்லாதே பெண்ணே. நமயாம் ஆரணீயோயம் சாரங்க இவ சாரபுகு யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா. கலியுகத்தை பெருமான் எப்போதும் நலிய மாட்டார், கலி நம்மை நலியும். ஆனா கலியிலும் நாம் முன்னேறுவதற்கு எளிமையான வழிமுறைகளை பகவானே சொல்லி வச்சிருக்கார். இப்போது பக்தியினுடைய முன்கதை, அந்த கதையைத்தான் நாரதர் பக்திக்கு சொன்னார். அவ திருப்தியாக கேட்டுக்கொண்டாள். எல்லாம் சரி. இப்ப இந்த குழந்தைகளை எழுப்புறதுக்கு வழி சொல்லும். குழந்தைகளா? அவ்வளோ வயசா இருக்கு, 2 பேரும் குடுகுடு கிழவர்களா இருக்கா. குழந்தைகளை, எனக்கு குழந்தைகள் தானே, உம்ம கண்ணுக்கு கிழவாளா இருந்தா நான் 2 பேரையும் பெற்றிருக்கேன், ஞானமும் வைராக்கியத்தையும் எழுப்பி விடும்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு நாரதர் ரொம்ப வேகத்தோட வந்தார். தட்டினார், கொட்டினார், எழுப்பி பார்த்தார், ஒன்றும் அசையலை. பகவத்கீதையை ஓஹோன்னு பாராயணம் பண்ணார். அசைஞ்சா திரும்ப மயங்கிவிட்டான். பாக்கி எல்லா புராணத்தையும் பாராயணம் பண்ணார், அசையவே இல்லை. வேதாந்தத்தை எல்லாம் பாராயணம் பண்ணி எழுப்பினார். முதுகை இழுத்துன்னு மெதுவா எழுந்து வந்தவா தடால்னு திரும்பி விழுந்துட்டான். என்ன பண்ணி பார்த்தாலும் இவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு நாரதருக்கு புரியல. நல்ல வேளை அந்த சமயத்தில் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் சனகன் சனத்குமாரன் முதலானோர் 4 பேர் அந்த பக்கம் வந்தார்கள். விழுந்து நமஸ்கரித்தார் நாரதர். இந்த 2 பேரை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியல, முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கு என்ன செஞ்சா இவர் எழுந்திருப்பார்கள் என்று கேட்டார். அதுக்கு குமாரர்கள் பதில் சொல்றா, அசரீர கிரோக்தம் யத்தத் கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத் பிரபுவந்து சசுஸ்மிதாம். இவர் கேட்டவொடனே அவ பதில் சொன்னது சுலோமா சொன்ன, ஏததர்த்தந்து சத்கர்ம சுரரிஷேத்வம் சமாச்சார. ஹே தேவரிஷே, நாரதரே, நல்ல காரியத்தை எதானும் பண்ணும், பண்ணினா இவா 2 பேரும் எழுந்துருவா. நல்ல காரியத்தை பண்ணும், எழுந்திருப்பாள்னார் அவர். நாரதருக்கு இப்பதான் இன்னும் பெரிய கவலை வந்துருச்சு. அப்ப இத்தனை நாள் நான் நல்ல காரியமே பண்ணலையா? இவ சொல்றதை பார்த்தா அப்ப இத்தனை நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இவர் நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் தான் நல்லதே பண்ணதான் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா அவாத ஒத்துக்கலை. இப்போ இல்ல என்ன நல்லதுன்னு எனக்கு புரியலன்னால் அசரீரி வாக்கியத்தை போல பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணும், அதுதான் இவர்களை எழுப்ப போகிறது என்ன குமாரர்கள் சொல்லி கொடுக்க திரும்ப நாரதர் கேட்கிறார், உபனிஷத்தை விடவா பாகவதத்துக்கு ஏற்றம், கீதையை விடவா பாகவதத்துக்கு ஏற்றம்? நான் என்னமோ உபனிஷத்து தான் வசந்தது, கீதை வசந்தது, அதுல தான் கருத்து நிறைய இருக்கு, வேதாந்தம் இருக்கு, ஆனா பாகவதத்துல கதை என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேனால் ரொம்ப வருத்தப்பட்டுட்டா 4 பேரும். நாரதா, நீ இதை கேட்பே நான் எதிர்பார்க்கல, தெரியாதவன் சொல்லியிருந்தாலும் சரி, உபனிஷத்துன்னா மேல உட்கார்ந்து கேட்கணும், பாகவத கதைன்னா கீழே சொல்லுவியா? அது எங்க அப்படி அந்த புத்தி உனக்கு வந்தது? நாரதா, இது உங்ககிட்ட வரும்னா எதிர்பார்க்கல. கிருஷ்ணனுடைய கதை தான் உபனிஷத்தை விட உயர்ந்தது. அவன் கதையை கேட்கத்தான் பாபம் தொலையுமே தவிர பாபம் இருக்குன்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கும், தொலைக்காது.
வேதாந்தம் சொல்லும், உனக்கு இந்த பாபம் இருக்கு, இப்ப இப்படி பிறந்திருக்கிற பார், அறிவுறுத்தும். ஆனா அதை போக்குறதுக்கு வழி கதை தான் சொல்லும். கண்ணன் திருவடியை பற்றினத்தானே போகும். ஒரு இடத்துல பலகை போட்டு வச்சிருக்கா, இந்த இடத்துல குதிச்சீல்னா ஆபத்து, அதனால நீச்சல் தெரியாதவர்கள்லாம் இங்க இறங்கவே வேண்டாம். பலகை போட்டிருக்கு, நன்னா படித்தேன், தடாலும் குதிச்சிட்டேன். படித்தவன் விலகி போயிருக்கணுமோ இல்லையோ, எனக்கு நீச்சல் தெரியாது, குதித்து அடிச்சுன்னு போறது, வெள்ளம் கூட்டுன்னு போறச்சு. அந்த பலகையை பார்த்து அப்பவே உன்னை படிச்சிருந்தேன், தப்பா போச்சு, காப்பாத்துன்னா. பலகை சொல்லித்த அறிவிப்பு தான் என்னால் பண்ண முடியும், ரட்சிக்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது. யாரானு மேலே கயத்தை வச்சிருந்தா அவனை கேளு, அவன் தான் உன்னை காப்பாற்றணும். அங்கே ஒருத்தனை கேட்டான், கயத்தை போட்டான், மேலே போயிட்டான். அதே போலத்தான் வேதமும் வேதாந்தமும் அறிவிப்பு பலகை. இன்னென்ன பண்ணியானா இன்னென்ன குற்றம் வந்துரும்னு சொல்லும். அதை படிச்சுட்டு வேணும்னு நான் குதிச்சுட்டு பாவத்தை பண்ணிட்டு வேதாந்தமே காப்பாத்துன்னு அது ஒன்றும் பண்ணாது. அப்போ அது ஒரே பதில் சொல்லும், என்னை கேட்காதே, அறிவிப்பு பண்ணுறதான் என் வேலை. அந்த கிருஷ்ணன் திருவடிகளை பற்று, அவன்தான் கயத்தை போட்டாகணும், அவன்தான் உனக்கு ரட்சிச்சாகணும். அதனால வேதாந்தத்தை படிக்கிறத காட்டிலும் பகவானுடைய கதையை கேட்டோம்னா ரட்சிக்கிறதுக்கு அதான் நடக்கும். நமக்கு ஒன்றும் அறிவிப்புக்கெல்லாம் குறைச்சலே இல்லை, நிறைய தெரிஞ்சுதான் வச்சுருக்கோம். இன்னொன்று, எனக்கு சட்டம் தெரியாதுன்னு போய் நீதிபதிகிட்ட கேட்கவே முடியாது. வண்டி ஓட்டின்னு போகிறோம், இந்த சகப்பு வழக்கு எரிஞ்சால் நிற்கணும், நான் படிக்கலை சுவாமி, அதனால வேகமாக ஓட்டின்னு போயிட்டேன், என்னை விடுதலை பண்ணிடுங்கண்ணா, உத்தரவும் ஒத்துக்க மாட்டா. படிச்சிருக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை போல இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா வேதம் என்ன சட்டம் சொல்லிதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. தெரியலேன்னு சொன்னால் யார்கிட்டையும் போய் தெரியலையேன்னு கேட்டுவிடுறதுக்கு முடியாது, தெரிஞ்சுக்கணும். அப்படியே தெரிஞ்சுக்காத தப்பு பண்ணிட்டோமா போனால் போகிறது. அப்போ இதிகாச புராணங்களின் மூலம் பகவானுடைய பெருமை அறிந்து அவர் திருவடிகளை பற்றினால் தான் நமக்கு முக்தியே கிட்டும், பாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால பாகவதம் உபனிஷத்தை விட கீதையை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது. சிறப்புன்னு சொல்றதை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ ஓஹோன்னு ஒரு பண்டம் இருக்கட்டும், அதனால எனக்கு லாபம் இருக்கணுமோ இல்லையோ, எனக்கு பிரயோஜனப்பட்டா தான் அந்த பண்டத்தை நான் கொண்டாடுவேனே தவிர. ரொம்ப நன்னா இருந்தது ஒரு கச்சேரி, ரொம்ப நன்னா இருந்தது சுவாமி, ஆனால் அவள் எல்லாமே நம்ம நாட்டு மொழியிலேயே பாடலை, ஏதோ சீன மொழியில் பாடியிருந்தா. நன்னா பாடுறா, தெரிஞ்சுது, ஒரு எழுத்து எனக்கு புரியல. சாமி, ஒரு எழுத்து தான் உனக்கு புரியலையோ இல்லையா, அப்புறம் அவன் நன்னா பாடினான்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்கோ தெரியவே இல்லை. அப்புறம் நன்னா தூங்கினேன்னு வா, நேற்று ராத்திரி சுகமாக தூங்கினேன்னு வரும். ஒருத்தர் கேட்டார், நீர் தான் தூங்கி போட்டீரே, அப்புறம் சுகமாக தூங்கினீரா துக்கமாக தூங்கினீரான்னு உனக்கு எப்படி தெரியும்? தூங்கியாச்சு, எழுந்த உடனே சுகமாக தூங்கினேன்னு வா, இவாளுக்கு தெரியவே போகிறதில்லை. அதை போலத்தான் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கணும், நமக்கு உபயோகப்படுறதா இருக்கணும். பார்க்கடலில் பெருமாள் சேனிச்சுன்னு இருக்கார், நீங்கள் யாரானு செவிச்சிருக்கீங்களா? வைகுந்தத்தில் பகவான் இருக்கார், யாரானு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? கிருஷ்ணாவதாரம் நடந்தது, ராமாவதாரம் நடந்தது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, புஸ்தகத்தை படிச்சு தான் தெரியும். அதே நம்ம தெருக்கோடியில் இருக்கிற கோவிலில் பெருமாள் இருக்கார், அவரைத்தான் நான் சேவிக்க முடியும். அப்போ வைகுந்தநாதனை தவிர பார்க்கடலை விட என் தெருக்கோடியில் இருக்கிற எந்த விக்கிரகத்தில் பெருமாள் இருப்பாரோ அவர் தான் எனக்கு பிரயோஜனம். அதனால தான் அர்ச்சே விக்கிரக ரூபத்து பெருமாள் தான் உயர்த்தின்னு சொல்லிட்டே இருக்கா. நம்ம உள்ளமெல்லாம் ஏதோ வைகுந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தெருக்கோடி பெருமாள், ஓ எனக்கு தெரிஞ்சுன்னா கல் மண்ணெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் தானே கல்லே வாங்கி கொடுத்தேன், விக்கிரகம் வச்சாரேன்னு. வாஸ்தவம் அதெல்லாம் நீ கல் வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான். ஆகம ரீதியா மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை அவர் தலையில சேர்த்தாச்சுன்னா அந்த வைகுந்தநாதனே இவர் தான், பார்க்கடல் வாசுதேவனே இவர் தான். அதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்றது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது நன்னா நியாயபூர்வமா அது நன்னா விளக்கும். ஆனா விளக்கினது தெரிஞ்சு இருந்தாலும் வைகுந்தம் தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரி, அப்போ போய் பார்த்துட்டு வரும், வைகுந்தமோ இல்லையோ, பார்த்துட்டு வரோம்னா போகலாம், பார்க்கலாம், வர எப்படி முடியும்? வைகுந்தம் பெருமாளை அழ்வார்த்தநரி பக்கத்தில் இருக்கிற சீவை குண்டவனா சேவிச்சுட்டு வரலாம், அந்த ஊருக்கு வேணா போயிடலாமே தவிர நேர வைகுந்தத்துக்கு போயிட்டு ஆறான்னு திரும்பி வர முடியுமா? அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு பிரயோஜனப்படணும். ஓஹோன்னு எது வேணா இருக்கலாம், வேதாந்தம் வசத்தியாக இருக்கலாம், கீதை நன்னா இருக்கலாம், அடியேனுக்கு புரியுமானால் சாமி இந்த கதை தான் சுவாமி புரியுது, உட்கார்ந்தா நன்னா இருக்கு, திருப்தியா இருக்கு கேட்கறதுக்கு. அதைத்தான் 4 குமாரர்களும் நாரதருக்கு சொன்னா, பாகவதத்தை பாராயணம் பண்ணு, சந்தேகம் தீர்ந்தது, எங்க வாசிக்கணும்னு நாரதர் கேட்கிறார், இடத்தோட சொல்லிட்டா. ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமஹ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபேது தடம் ஆனந்த நாமகம். கங்கையினுடைய கரையில் ஆனந்தம்ங்கிற ஒரு பெருங்காடு, அந்த காட்டில் போய் உட்காரும். எல்லாரும் நீர் பாட போற பாகவதத்தை கேட்கறதுக்கு வரப்போறா, திருப்தியா பாடும், நாமும் உம்மை அனுகிரகிப்போம் என்று குமாரர்கள் சொல்ல நாரதர் அந்த இடத்துல போய் அமர்ந்தார். அவர் தான் முதல்ல பாகவதத்தை 7 நாள் விதிப்படி பாடினவர்.
முதல்லேன்னு சொன்னா சுக்கருக்கு அப்புறம் சுக்காச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணிட்டார். அதுக்கு அப்புறம் ஆரோத்தர் அது பாராயணம் பண்ணணும் இல்லையோ, அதை ஊருக்கு எடுத்து சொல்லணுமே. நாரதர் தான் அதை செய்தார். அபூர்வ ரசரூபாச்ச கதா தத்ர பவிஷ்யதி. அதற்காக வந்தவாறு பிருகு வசிஷ்ட சவன சவனச்ச கௌதமஹ மேதாதிஹி தேவலஹ தேவராதஹ ராமஸ்ததா காதிசுதஹ சாகலோ மிருகண்டுபுத்திர அத்ரி அத்ரிஜ பிப்பலாதாஹ யோகேஸ்வரோ வியாசபராசரோ ச ಛಾಯಾಶುಕೋ ಜಾಜಲಿ ಜನ್ಹುಮುಖ್ಯಾಃ ಸರ್ವೇವ್ಯಮೀ ಮುನಿಗಣಾಃ ಸಹಪುತ್ರ ಶಿಷ್ಯಾಃ ಸ್ವಸ್ತ್ರೀಭಿಃ ಆಯುಃ ಅತಿ ಪ್ರಣಯೇನ ಯುಕ್ತಾಃ. இனி மிச்சமில்லை 10 முக்கியமான ரிஷிகள் அவரவர் தர்மபத்னியோட அவரவர் குமாரர்களோட நதிகள் அத்தனை உருவத்தை எடுத்துட்டு ஆகாசெல்லாம் அவரவர்கள் உருவத்தோட நாரதர் பாட போறார். நாம கேட்கணும், அதை நன்கு கேட்கணுங்கிற ஆசையோட வந்து அமர்ந்தார்கள். வேதாந்தம் எல்லாம் உருவத்தோட வந்துதான். ரிக்வேதம் ஒரு உருவத்தோட வந்தது, சாமவேதத்துக்கு உருவம், யஜுர்வேதத்துக்கு உருவம், அதர்வண வேதத்துக்கு உருவம், இதிகாச புராணங்கள்லாம் உருவம் கொண்டது. அங்க சொல்றச்சே என்ன ஜாகிரதையா சொல்லியிருக்காரு தெரியுமோ? புராணங்கள் 17 உருவத்தை எடுத்துன்னு வந்து உட்கார்ந்ததுங்கிறார். அது ஏன் சுவாமி 18 புராணம் இல்லையோன்னார். ஒண்ணுதான் பாகவதம் எடுத்தேன், அதைத்தானே படிக்கவே போறா. இந்த பாகவதத்தை தவிர மற்ற 17 புராணங்களும் வந்து அமர்ந்தன. ஏவம் தேஷ்வகசித்தேஷு ஸ்ரீமத் பாகவதஸ்ய மாஹாத்மியம் ஊச்சிரே ஸ்பஷ்டம் நாரதாய மகாத்மனே சதாசேவ்யா சதாசேவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா யஸ்யா ஸ்ரவண மாத்திரேன ஹரிச்சித்தம் சமாஸ்ரயேத். கேட்டாலே பெருமான் நம்ம உள்ளத்திலே விராஜமானனா ஆனந்தமா எழுந்துருள் இருப்பார். நாம் அதை கேட்க கேட்க பெருமானுடைய திருவுள்ளமும் முகக்கிறது. ஆகவே நாரதா அத்தை வாசியும் என்று குமாரர்கள் அதன் வைபவத்தை சொல்ல 7 நாட்களில் பாராயணம் செய்தார். மெதுமெதுவே இருவரும் வயசு முதிர்ந்தவர்கள் எழுந்திருந்தனர். இளமை மீண்டது, ஞானமும் வைராக்கியமும் இளம வீண்டிருந்தார்கள் என்பதோட முதல் சரித்திரம் முடிவு பெறுகிறது. அது பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்ல வந்தது. அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்திம் அலௌகிகம். இவர் இந்த பாசுரங்களை சொல்லிண்டே இருக்கிறச்சே பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணும்போது பகவானே நடுவில் வந்துட்டார், சுகாச்சாரியரே நடுவில் வந்தார். பிரஹ்லாதன், பலி, உத்தவர் முதலான மகாத்மாக்கள் அத்தனை பேர் வந்தார்கள். துங்கபத்ரா பூர்வம் துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத் பத்தனமுத்தமம். பெருமாள் எந்த இடத்திலே பாகவதர்கள் 4 பேர் சேர்ந்திருந்தால் அவ கூட தான் இருக்கணும்னு அவருக்கு ஆசை. திருக்கோவலூர் க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருப்பிலே, முதலாழ்வார்கள் 3 பேர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவ 3 பேரும் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம், சின்ன ஆசிரமம். அதனுடைய ரேழியில 3 பேர் கூடினா. அவ 3 பேரை பார்த்த உடனே பெருமாளுக்கு ஒரே ஆசை, நாம இவாளுக்கு நடுவில் போய் நின்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பத்னி புத்திரன் எல்லாரையும் அழைச்சின்னு வந்துட்டார். அரவத்தமிழியினோடும் அரவிந்த பாவையின்தானும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையின்தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு ஆழ்வார் பாசுரம். எல்லாரோடையும் வந்தா இவாளுக்கு கண்ணு தெரியல, ஒரே இருட்டு. வாசல்ல போனா மழை, உள்ள போனா இருட்டு, யாரோ இடிக்கிறாப்புல இருக்கேங்கிறதுக்கு தான் முதல்ல ஆழ்வார் விளக்கேத்தினார். வையந்தகழியா வார்களிலே நெய்யாக, சரியா கண்ணு தெரியல. அடுத்த பூதத்தாழ்வார் விளக்கேத்தினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. 3வது ஆழ்வார் பார்த்துட்டார், ஓ பெருமாள் தான் நமக்குள்ள இப்படி வந்து நிற்கிறாரா, நீர் எதற்கு இந்த இடுக்குக்குள்ள வந்தீர்னா அது உங்களோட இடுக்கு படணும்னு விட்டுதான். நீங்க பாகவதர்கள் 3 பேர் கூடினீங்களோ இல்லையோ, எங்க பாகவதர்கள் இப்ப இத்தனை பேர் நீங்க உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, நடுவில் எங்கேயோ ஒரு உட்காந்துருப்பார். எல்லாரும் திரும்பி பார்க்கறா பாருங்க. இப்போ இத்தனை நாள் ஒருத்தரும் பார்க்கல, யாரோ உட்காந்துருக்காரு நினைச்சிருந்தோம். இப்ப நடுவில் இருப்பார்னா அந்த நம்பிக்கை வந்ததோ இல்லையோ, 4 பேர் திரும்பி பார்த்தாலே அப்ப நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நடுவில் பக்கத்தில் இருப்பார், ஆனா எந்த ரூபத்துல உட்காந்துருப்பாரு நமக்கு தெரியாது. அவருக்கு விருப்பம் எங்க கதை நடந்தாலும், சாமி நம்ம ஏதோ உளறின்னு இருப்போம், இதுக்கு போய் வந்துருவாரானால், உளறல்ங்கிறது குழந்தை உளறல் தானே. மழலை உளறினால் அம்மா சந்தோஷப்படுவளா வருத்தப்படுவளா? குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். யாரும் தன் குழந்தையினுடைய மழலை கேட்கா குழல் நன்னா இருக்கு, கச்சேரி நன்னா இருக்குன்னுவா. குழந்தை உளர்றதை கேட்டா அதுதானே நன்னா இருக்கும். அது போல நாம நீச்சாளா இருக்கிறத பத்தி இல்லை, யாரு சொன்னாலும் அவருக்கு திருப்தி. சொல்றானோ இல்லையோ, ஏன்னா நாக்கு படைத்ததே சொல்றதுக்காக. சொல்லாம இருக்கிறத விட இந்த நாக்கை வச்சு பகவன் நாமத்தை சொன்னால் அது தப்பா இருந்தா கூட அவர் சந்தோஷமா தான் ஏத்துக்கிறார். அதனால நீங்களும் யாரும் வெட்கப்படக்கூடாது. இப்போ இது கேட்டுருக்கீள், கேட்டுனோட நீங்க ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்களேன்னால், அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஏதோ கேட்க சொன்னீர் கேட்டோம், இதெல்லாம் சொல்றதா இருந்தா நாளைக்கே வரமாட்டா. ஒருவேளை நீங்க எல்லாரும் கேட்டு நாளிலேருந்து ஒவ்வொரு நாளும் இங்க கேட்டவர்கள் ஒரு 2 நிமிஷம் அது என்னன்னு வந்து சொல்லணும்னா திடீர்னு பாதி நாற்காலி காணப்படும். ஏன் சுவாமினா அதெல்லாம் ஏதோ கேட்கணும்னு சொன்னா வருவோம், எங்களை சொல்ல சொன்னா வெட்கமா இருக்கேன்னால்
நம் தந்தையினுடைய பெயரை கூறு என்று கேட்டால் வெட்கமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது எந்த அர்த்தத்தில் படுமோ அந்த அர்த்தத்தில் தான் இதுவும் படும். எங்கள் அப்பா பேரை கேட்டு எனக்கு சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்கிறேன் இந்த பிள்ளையான்னு சொல்லுமா? நம்ம தகப்பனார் பேர் தானே கண்ணன்கிறது, அந்த பேரை தைரியமாக தானே சொல்லுண்டாகணும். இதுக்கு வெட்கப்பட வேண்டாம். என்ன தப்பு நடந்தாலும் சொல்லியிருக்கிறது அவர், கேட்டுருக்கிறது அவர், அப்போ தானே அவர் ஏற்றுன்னு தான் ஆகணும். பார்ப்போம். துங்கபத்ரா தட்டய பூர்வம் அபூத் பத்தனமுத்தமம். இது இன்னொரு முக்கியமான சரித்திரம், நமக்கு ரொம்ப பிடித்தமான சரித்திரம். நம்மாட்டம் ஆரோத்தனுக்கு பெரிய பாபம், அந்த பாவம் போகணும். எப்படி போகிறதுன்னா காசி கயா ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி பாப்பம் போக்குமானால் அதுவும் போல அவனுக்கு காசி கயாவுக்கு போய் ஸ்ராத்தம் பண்ணா கூட பாவம் நீங்காத ஒருத்தர். அப்படி என்ன சுவாமி பண்ணிவிட்டார்னா அவர் பண்ணிவிட்டார். ஆத்மதேவர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு துந்துலி என்ன தர்மபத்னி. அவர் நல்லவ இல்லை, இவர் ரொம்ப நல்லவர். இவர் எத்தனை நல்லவரோ நேர் எதிர் அவள். இவர் அப்படியே ஆத்ம ஜானத்திலே இருக்கார், பரமாத்ம சிந்தனத்திலே இருக்கார். அவள் என்ன சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், யாராருக்கு என்னென்ன புறஞ்சொல்லலாம், இப்படியே அவ பார்த்துட்டு இருக்கா. 2 பேருக்கும் குழந்தை பிறக்கலை. அவர் ஆத்மதேவருக்கு ரொம்ப வருத்தம், நமக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லாத இருக்கே. மனைவியும் தூண்டி விட்டார். சரின்னு ஒரு காட்டுக்கு போனார். அங்கே ஒரு ரிஷி இருந்தார். கண்டிப்பாக எனக்கு நீர் தான் அனுகிரகிக்கணும், ஏதானு பிரசாதம் கொடுத்தீர்னா நான் என் மனைவிக்கு கொடுக்குறேன், குழந்தை பிறக்கணும்னு கேட்டார். அவர் பதில் முதல்ல சொன்னார், பிறக்காத வரைக்கும் க்ஷேமம் பெசாம இருந்தார். அதை இவர் கேட்கவே இல்லை. பிறக்காது இருந்ததுதான் நீ மாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பே, பிறந்தா நிறைய ஆபத்து இருக்கு வேண்டான்னார். விதி யாரை விட்டது? சரின்னு ஒரு பழம் கொடுத்தார். பழத்தை இவர் ஆத்மதேவர் தன் மனைவியிடத்தில் கொண்டு கொடுத்தா அவளுக்கு அதை சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. அவன் நினச்சா இதை சாப்பிட்டா நான் கர்ப்பவதி ஆகிடுவேன், ஆனால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது, அப்போ வேற வேலைக்காரளை வைப்பா, வர்றவ சொத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவோம், நம்ம பேரில் வேற நமக்கு கணவனுக்கு ஆசையும் விருப்பமும் போயிடும். அதனால் ஒன்றும் விதவையாக இருக்கணும், இல்லை ஒன்றும் விதவையாக இருக்கணும், இல்லை மலடியாக இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் பெண்களுக்கே ஏற்றம்ங்கிற ரீதியில் அவ சிந்திச்சா. ஸ்லோகமே இருப்பார், வந்தியாச்ச விதவா நாரி சுகினீ சேதி மேமதிகி. ஒன்றும் மலடியாக இருக்கணும், இல்லை விதவியாக இருக்கணும். பெண்கள் இந்த 2ல் ஒன்றா இருந்தால் தான் சௌக்கியமாக இருப்பான் நான் நினைக்கிறேன். அவள் எந்த பெண்ணான்னு சொல்லுவளா? எதை வேண்டான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளோ அந்த 2 தான் வேணும்னு அவள் ஆசைப்பட்டா. கடைசியில் அவளுக்கு அவள் தங்கவதி கூட பிறந்தவா அப்போ வந்திருந்தா, அவள் கர்ப்பவதி. இவ அவளோட ஒரு உடன்படிக்கைக்கு வந்தா, இந்த பழத்தை நம்ம வீட்டு மாட்டுக்கொட்டிகளை போய் மாட்டுக்கு கொடுத்துருவோம், அது சாப்பிட்டுட்டோம், அது என்னவோ ஆகிட்டு போகிறது, நான் உனக்கு நிறையா பணம் தரேன், அப்போ நீ பெறப்போகிற குழந்தை எங்கிட்ட கொடுத்துருவோம், என்னுடைய கணவன் எங்கே குழந்தைன்னு கேட்டார்னா இதான் குழந்தைன்னு அவர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கைக்கு வந்தாச்சு. பணங்காசு நிறையா கொடுத்தா. அவளும் போனால் குழந்தைய பெற்று கொண்டு கொடுத்துட்டா. துந்துகாரின்னு அவனுக்கு பேர். துந்துலி, அவளுக்கு குழந்தை வளர்ந்தது துந்துகாரி. பழத்தை கொண்டு போய் மாட்டு நடத்துல கொடுத்தா. மாடு சுகமா ஒரு குழந்தைய பெத்தெடுத்தது. அதுக்கு கோகர்ணன்னு பேர் வச்சா. நல்ல ஞானியா வளர்ந்துட்டான். கோகர்ண க்ஷேத்திரம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? கோகர்ணன் ஒரு காதுகள் மட்டும் மாட்டினுடைய காதாட்டம் இருந்தது. நல்ல ஞானி, ஆச்சாரியனிடத்துல படிச்சான், வளர்ந்து வந்துட்டான். ஏற்கனவே உடன்படிக்கையின்படி தீயவர்களுக்கு பிறந்த புள்ளே துந்துலி அதை விட தீயவனா இருந்தான். ஓஹோ, இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டோன்னு ஆத்மதேவர் நினைத்தார், நொந்தே இறந்தார்.